இப்போ நம்ம ஒரு விஷயம் முயற்சி பண்றோம், உலகம் நம்மள உத்து பார்க்கும். அந்த முயற்சி வெற்றி அடையலைனாலோ அல்லது அங்கீகரிக்கப்படலைனாலோ மனசு விட்டு போறது மட்டும் இல்லாம உலகத்தோட ஏளனமும் சேர்ந்து நம்மள மறுபடியும் எந்திரிக்க விடாம அழுத்தும். ஆனா இப்படிப்பட்ட தோல்விகள் தான் நம்ம வெற்றியை செதுக்கும் உளின்னு இங்க சில பேர் நிரூபிச்சிருக்காங்க. அவங்கள பத்தி பார்க்கலாம். தாமஸ் எடிசன். இவனுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கவே முடியாதுன்னு ஸ்கூல்ல இருந்து வெளியில அனுப்பப்பட்ட பையன் தான் தாமஸ் எடிசன். வீட்லயே படிச்சாலும் வேலைக்காகல. வேலைக்கு சேர்ந்த பல இடங்கள்ல இவன் ப்ரொடக்டிவா இல்லன்னு வேலையை விட்டு அனுப்பியிருக்காங்க. லைட் பல்பு கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்லயே 1000 முறை தோல்வியை பார்த்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவர் பேரு சரித்திரத்துல இடம் பிடிச்சதோட தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லுவோம் லைட் பல்பை கண்டுபிடிச்சது யாருன்னு. அவர் பேர்ல 1093 பேட்டன்ஸ் இருக்கு, இன்க்ளூடிங் லைட் பல்ப் அண்ட் மூவி ப்ரொஜெக்டர்ஸ். வால்ட் டிஸ்னி. வால்ட் டிஸ்னியோட ஆரம்ப கால தோல்விகளை பார்த்தா இன்னைக்கு இவங்களோட வளர்ச்சியும் சக்சஸும் ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ரெண்ட் கூட கொடுக்க முடியாத நிலைமையில இருந்திருக்கு. யூனிவர்சல் பிக்சர்ஸ் கூட நடந்த ஒரு டிஸ்பியூட்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஸ்வால்ட் ராபிட்டோட கிரியேட்டிவ் கண்ட்ரோல் கைவிட்டு போயிருச்சு. எம்ஜிஎம் ஸ்டுடியோஸ் மிக்கி மவுஸ் கேரக்டர் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா பெண்கள் எலினா பயப்படுவாங்க அப்படின்னு நம்பி. பினாக்கியோ ஸ்கிரீன் ஆன போது நிறைய வளர்த்தி குறைவான மக்களை கூப்பிட்டு தியேட்டருக்கு மேல நின்று கையசைக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த தோல்விகள் எதுவுமே டிஸ்னியோட இமேஜினேஷனுக்கு தடையா இல்ல. புதுசு புதுசா அனிமேஷன்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருந்தாரு. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு விடாம மனம் தளராம உழைச்சுதான் இன்னைக்கு டிஸ்னி ஒரு குளோபல் எம்பையரா இருக்கு. J.K. ரவுலிங். ஹாரி பாட்டரோட முதல் புக் எழுதும் போது ரவுலிங் ஒரு வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் வாங்கிட்டு இருந்த சிங்கிள் மாம். இவரோட புத்தகத்தை வெளியிட பல பப்ளிகேஷன்ஸ் மறுத்திருக்காங்க. ஒரு பப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிருக்காங்க, பட் அதுவும் பப்ளிஷரோட பொண்ணுக்கு இந்த கதை பிடிச்சதால மட்டுமே. ஆனா இன்னைக்கு ஹாரி பாட்டர் தெரியாதவங்களோ ஹாரி பாட்டர் சீரீஸ் ஆஃப் புக்ஸ் இல்லாத லைப்ரரியோ புக் ஸ்டோர்ஸோ இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஜெஃப் பீசாஸ். உலகத்தோட முன்னணி ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனமான அமேசான் எக்கச்சக்க தவறுகள் பண்ணி ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸும் சந்திச்சிருக்காங்க. டாய்ஸ் அண்ட் புக்ஸ் அவங்க விற்க ஆரம்பிச்ச நேரத்துல அமேசானே நேரடியா ஏகப்பட்ட டாலர்ஸ் போட்டு நிறைய டாய்ஸ் அண்ட் புக்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாங்க. கிறிஸ்மஸ் சீசன்ல எல்லாம் வித்துரும்னு நம்பி. ஆனா 50 மில்லியன் டாய்ஸ் விற்காம அப்படியே இருந்துருச்சு. ஏகப்பட்ட லாஸ் ஆனதோடு வேர் ஹவுஸ்ல இடம் இல்லைன்னு டாய்ஸ் எல்லாம் கிவ் அவே பண்ணினாங்க. இவ்ளோ கிரேவ் மிஸ்டேக்ஸ்ல இருந்தும் மீண்டு வந்து இன்னைக்கும் நம்பர் 1 ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனியா இருக்காங்க. தோல்விகளை பார்த்து வெக்ஸ் ஆகி போங்கடா அப்படின்னு முயற்சியை நிறுத்தாம அந்த தோல்விகளை அக்செப்ட் பண்ணி அதுல கிடைச்ச படிப்பினைகளை வச்சே வெற்றியை உருவாக்கினவங்க இவங்க. இவங்களோட தோல்விகள் நமக்கும் நிறைய படிப்பினைகளை சொல்லி கொடுக்குது இல்லையா? இவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் இருங்க.